ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் ஆல். டெய்லி மார்னிங் 6 o'clock நம்மளுடைய சேனலில் வந்து 2023 கரண்ட் அஃபேர்ஸை டாபிக் வைஸ் வந்து ரீகால் பண்ணிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து என்ன டாபிக் வந்து பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, பல்வேறு நிலை குறியீடுகள், இந்தியாவோட ரேங்கிங்கு, மகிழ்ச்சி, பட்டினின்னு சொல்லிட்டு பல்வேறு நிலைகளில் எத்தனாவது ரேங்கிங்கில் வந்து இருக்குது நம்மளுடைய இந்தியா அப்படின்னும், அதை வெளியிடுற அமைப்பினுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன வீடியோட கண்டினியூவேஷன் வந்து இப்போ பார்த்துக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு உலகளாவிய கண்டுபிடிப்பு குறியீடு. கண்டுபிடிக்கிறதுல இந்தியா வந்து 42வது இடத்துல வந்து இருக்குது. இதை வெளியிடுற அமைப்பு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அப்படின்ற அமைப்பு தான் வந்து வெளியிடுறாங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 42ன்னு இருக்கா, 42ன்றது இது கொஞ்சம் கஷ்டம் தான். 42ன்றது வந்து 1942 என்ன நடந்திருக்கும்? வெள்ளையனே வெளியேறு இயக்கம் நடந்திருக்குமா? யார் தலைமையில் நடந்திருக்கும்? காந்தியடிகள் தலைமையில் நடந்திருக்குமா? அப்போது காந்தி கண்டுபிடிப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. 42ன்றது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வந்துடும், 1942ன்னு சொல்லிட்டு. கண்டுபிடிக்கிறதுனாலே வந்து எந்த துறை வெளியிடுது? காமர்ஸ்ன்ற டிபார்ட்மெண்ட் தான் வந்து வெளியிடுது. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? சர்வதேச அறிவுசார் சொத்து குறியீடு. அறிவுசார் சொத்து குறியீடுமே வந்து நம்மளோட இந்தியா எந்த இடத்துல இருக்குது? 42வது இடத்துல இருக்குது. போன இதில் வந்து என்ன ஷார்ட்கட் சொன்னோம்? 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கம், அதை வச்சு காந்தி கண்டுபிடிச்சாரு சொன்னோமா? அதே இதில் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் அறிவு உள்ளவங்க மட்டும்தான் வந்து இந்த இதில் கலந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அறிவு உள்ளவங்க மட்டும்தான் வந்து வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் கலந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அறிவுசார் சொத்து குறியீட்லையும் 42வது இடத்துல தான் இருக்குது. ஓகேவா? இதை வெளியிடுற அமைப்பு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன், WIPOன்ற அமைப்பு தான் வந்து என்ன பண்ணுது? இந்த அறிவுசார் சொத்து குறியீடை வந்து வெளியிடுது. இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, அதாவது அறிவுசார்னாலே என்னது? இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இந்தியாவில் அதிக புற்றுநோய் பாதிப்பு விகிதம் உள்ள மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மிசோரத்தில் தான் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை வந்து எப்படி இருக்குது? அதிகமாக வந்து இருக்குது. அடுத்ததாக உலக வெப்பமயமாதலுக்கான டாப் 10 நாடுகளில் இந்தியா வந்து 5வது இடத்துல வந்து இருக்குது. அப்போது ரொம்ப கொடுமையானது இது. ஏன் அப்படின்னா, நம்மளுடைய உலக வெப்பமயமாதனால காலநிலை மாற்றங்கள் வந்து ரொம்ப அதிகமாக வந்து பாதிக்கப்படுது. இதை வந்து எந்த அமைப்பு வெளியிடுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மன் வாட்ச், த நியூ கிளைமேட் இன்ஸ்டியூட் அண்ட் த கிளைமேட் ஆக்ஷன் நெட்வொர்க் இன்டர்நேஷனல் அப்படின்ற அமைப்பு தான் வந்து வெளியிடுறாங்க. அடுத்ததாக உலகினுடைய தலை சிறந்த இடங்கள் 2023. இதில் இந்தியாவில் இருக்க 2 இடங்கள் தான் உலகினுடைய தலை சிறந்த இடங்களாக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று வந்து மயூர்பஞ்ச், இன்னொன்று வந்து என்னதுன்னா லடாக். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸில் இந்தியா வந்து 80வது இடத்துல வந்து இருக்குது. இதை வெளியிடுற அமைப்பு வந்து என்னென்னா ஹென்லி அண்டு பார்ட்னர்ஸ் இன் கொலாபரேஷன் வித் த இன்டர்நேஷ்னல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன், IATA அமைப்பு தான் அது வெளியிடுது. அப்போது பாஸ்போர்ட் வந்து என்னது? ஹென்லி பாஸ்போர்ட்னால் வந்து 18 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹென்லி 18 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு யூட்டிலிட்டி ஃபிட்டர் நிறுவன காடழிப்பு அறிக்கை. காடுகள் அழிக்கப்படுதல்ல நம்மளோட இந்தியா வந்து 2வது இடத்துல டாப்பில் வந்து இருக்காமா? இதை வந்து வெளியிடுற அமைப்பு வந்து திஸ் ரிப்போர்ட் அனலைஸ் டீஃபாரஸ்டேஷன் ட்ரெண்ட்ஸ் ஆஃப் 98 countries in the last 30 years. பாஸ்போர்ட் இண்டெக்ஸில் வந்து இந்தியா 144வது இடத்துல வந்து இருக்குது. இதை வெளியிடுற அமைப்பு வந்து ஃபினான்ஷியல் அட்வைசரி ஃப்ரம் ஆர்ட் ஆன் கேபிட்டல் அப்படின்ற அமைப்பு தான் வந்து என்ன பண்ணுது? இந்த பாஸ்போர்ட் இண்டெக்ஸை வந்து வெளியிடுது. அப்போது ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? 80வது இடத்துல சொல்லியிருந்தோமா? ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ்னால் வந்து 80, வெறும் பாஸ்போர்ட்னால் வந்து என்னது? 144. அப்போது இந்த 144 எப்படி ஞாபகம் வச்சுன்னு பார்த்தீங்கன்னா 144 தடை உத்தரவு போட்டால் என்ன பண்ண முடியாது? எங்கேயுமே வெளியில் போக முடியாது. அப்போது பாஸ்போர்ட் இல்லாமையும் எங்கேயுமே வெளியில் போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்ததாக உலக பத்திரிகை சுதந்திர குறியீடு. உலக பத்திரிகை சுதந்திரத்தில் இந்தியா வந்து 161வது இடத்துல வந்து இருக்குது. இதை வெளியிடுற அமைப்பு வந்து ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ். இதை வந்து போன ப்ரீவியஸ் இயர் கொஷினில் வந்து இதை கேட்டிருப்பாங்க. எந்த அமைப்பு வெளியிடுது? ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்ததாக இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஒரு ஷார்ட்கட் சொல்லித்தரேன். ஒரு பத்திரிக்கைக்காரன் வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டுக்கு வந்து போகிறான். இந்த ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டில் இருக்க ஒரு வீட்டுக்கு வந்து போகிறான். அப்போது நடுவில் வந்து ஒரு ஆறு இருக்குது. அப்போது 2 வந்து கட்டை, நடுவில் வந்து என்ன போகுது? ஆறு வந்து போகுதா? அப்போது இந்த 2 கட்டைன்றது 1 மாதிரி இருக்கா? அப்போது 1 நடுவில் வந்து 6 போகுது. அப்போது 161. உலக பத்திரிகை சுதந்திரம் பத்திரிக்கைக்காரன் ஆற்றை தாண்டி என்ன பண்ணுறான்? ஒரு வீட்டுக்கு போகிறான். 6க்கு நடுவில், அதை 2 கட்டைக்கு நடுவில் அந்த 6 போகுது. 1 அப்படின்றது நடுவில் வந்து 6 போகுது. 161. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அடுத்ததாக
உலகளாவிய திறமை போட்டித்திறன் குறியீட்டில் இந்தியா வந்து 103வது இடத்துல வந்து இருக்குது. இதை வெளியிடுற அமைப்பு வந்து இன்சீட் கொலாபரேஷன் வித் போர்ட்லேண்ட்ஸ் இன்ஸ்டியூட் அண்ட் ஹியூமன் கேபிட்டல் லீடர்ஷிப் இன்ஸ்டியூட் அப்படின்ற அமைப்பு தான் வெளியிடுறாங்க. அதாவது இன்சீட் அதாவது உள்ளே வந்து திறமை இருந்தால் தான், இன்சீட்னா வந்து உள்ளே வந்து திறமை இருந்தால் தான் வந்து போட்டி போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக உலகளாவிய ஃபயர் பவர் இண்டெக்ஸ். ஃபயர் பவரில் வந்து என்னதுன்னா நம்மளோட 4வது இடத்துல வந்து இருக்கும். ஓகேவா? இதை வெளியிடுற அமைப்பு வந்து குளோபல் ஃபயர் பவர் அப்படின்ற அமைப்பு தான் வந்து வெளியிடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இண்டெக்ஸஸ் ஆஃப் 2023 வந்து இதோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நாளைக்கு வந்து வேறு ஒரு டாப்பிக்லேருந்து உங்களுக்கு வந்து நான் ரீகால் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ ஆல்.